வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்திருக்கோம். யாரை பார்க்கனா கார்த்தியண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேண்ணா. வாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவரை தேடி எதுக்காக நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிங் ஷாட் ஃபிஷிங். மக்களே, ஸ்லிங் ஷாட் ஃபிஷிங்கில் எக்ஸ்பர்ட் இவர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்லிங் ஷாட் ஃபிஷிங்கை 5 வருஷமாக ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடிய ஒரு ஆங்கிலர் தான் இவர். அதனால தான் இவரை தேடி வந்திருக்கோம். ஸ்லிங் ஷாட் ஃபிஷிங்னா ஃபஸ்ட்டு என்னென்னு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஆனால் காட்டுங்க கைஸ், ஸ்லிங் ஷாட் ஃபிஷிங்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. இதுதான் ஸ்லிங் ஷாட்டு. நம்ம உண்டிக்கோல்னு சொல்லுவோம் தெரியுமா? உண்டிக்கோல், கல்டாபிட்டு, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. இதுதான் ஸ்லிங் ஷாட்டு. இதை பயன்படுத்தி இந்த டாட்டு, கல்லுக்கு பதிலாக இந்த டாட் இருக்கும், இதை டேரெக்டாக பயன்படுத்தி அடிக்கும் போது நீங்கள் மீனை வந்து உயிரோட ஹண்ட் பண்ணி பிடிக்க முடியும். இது கொஞ்சம் வந்து சேஃப்டியாக பயன்படுத்தணும், கற்றுக்கிட்டு ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிலிட்டியோட பயன்படுத்துங்க. இதான் ஸ்லிங் ஷாட்டு. ஓகே, இதை எப்படி செட் பண்ணலாம், இதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு ஒன்று ஒன்றா நம்ம கார்த்தியனா சொல்லுவார். கார்த்தியனா, உங்கள் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பற்றி கொஞ்சம் காட்டுங்க. இது வந்து கிளாஸுங்க, சன் கிளாஸு. இது வந்து மீன் அடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு இது வந்து எப்படின்னா, இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன் வந்து தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான ஒரு இது பார்த்திங்கன்னா ஸ்லிங் ஷாட்டு. இது பார்த்திங்கன்னா இதில் வந்து இதுதான் வந்து ஹைரன் மாடலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையானது இந்த ரீலு. இந்த ரீலில் வந்து இந்த டாட் கனெக்ட் பண்ணுறோம். இதில் வந்து பிரைடு இதில் உள்ள அட்டாச் ஆக வந்துடும். டாட் பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 டாட் இருக்கும். இது வந்து நார்மல் டாட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இது வந்து 25 கிராம் வரும். இது வந்து தண்ணியினுடைய ஆழத்தில் இருக்கிற மீன் அடிக்கிறதுக்காக இந்த டாட்டு. அதுக்கப்புறம் அதுலேயும் இன்னொரு மாடல், இது மொத்தம் 3 டாட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக தேவையானது இந்த ரப்பரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ளவுஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், புரிஞ்சுதுங்களா? இந்த க்ளவுஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இது எதுக்காகன்னு சொல்கிறோம் பாருங்கள். இப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஸ்டீல் பிளேட் வந்துடும். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இது போடாத யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டாட் வந்து கையில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புரிஞ்சுதுங்களா? இது என்ன பட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து பட்டு கையில் ஏறாது. அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த க்ளவுஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இதை வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி நிறுத்த முடியும். இல்லைன்னா இது வந்து வழுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். வேறு கையில் வந்து இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. சேஃப்டி க்ளவுஸு ப்ளஸ் இந்த க்ளவுஸ் இருக்கணும், இந்த ரப்பரு, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்லிங் ஷூட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள். இதில் வந்து என்னென்னா முக்கியமானது என்னென்னா, நீங்கள் வந்து கம்பல்சரி இந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணணும். ரப்பர் வந்து சுண்டுச்சுன்னா கண்டிப்பாக கையில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இது யூஸ் பண்ணுறது வந்து கரெக்டான ஆளுக மட்டும், இது வந்து பழகின ஆளுக யூஸ் பண்ணுங்கள். புதுசாக பழகிறங்கிறவங்க கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடும். ஆப்போசிட்டில் யாராவது நின்னாங்கன்னா தண்ணிக்குள்ளேருந்து யாரும் மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்போசிட்டில் நிற்கும்போது அடிக்காதீங்க. அதாவது ரொம்ப பாதுகாப்பாக பயன்படுத்தணும். இது வந்து எல்லாரும் யூஸ் பண்ணாதீங்க, தெரிஞ்சவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இப்போ கார்த்தியனா செட் பண்ணதை பார்த்தீங்க. இப்போ கார்த்தியனாவோட ஃப்ரெண்டு. அண்ணா, உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் கார்த்தி தாங்க. உங்கள் பேரும் கார்த்தியா? கார்த்தி 1 சீனியர், கார்த்தி ஜூனியர். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நீங்கள் என்ன எவ்வளோ நாளாக பழகுறீங்க? நான் பிகினருங்க. இப்போ ஒரு 3 மந்த்தாக தான் பழகிட்டு இருக்குங்க. அவரோட தான் மீன் பிடிக்க போவாங்க. எனக்கு இப்போ அவர் தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காருங்க. நான் ஓரளவுக்கு பேசிக் வாங்கி இப்போ தான் ஓரளவுக்கு பழகிட்டு இருக்கிறேங்க. நீங்கள் எதில் பழகுறீங்க? ஃபர்ஸ்ட் வந்துங்கன்னா பேசிக் மாடல் இதுங்கண்ணா. இதான் இருக்கிறதுலே பேசிக்னா ஸ்லிங் ஷாட்டில்? இதில் தான் இருக்கிறதுலே பேசிக்ங்க. ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வில்லுங்க. ஓகே. இது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. யூஸ் பண்ணி பழகினதுக்கப்புறம் இது போகலாங்க. ஓகே. மூணாவது ஃபைனல் நல்லா இதில் நல்லா பழகிட்டோம் அப்படின்னா இது வாங்கலாங்க. அப்போ இதான் 3. இதுதான் 3ங்க. ஓகே காய்ஸ், இப்போ இதான் பார்த்தீங்கன்னா 3. 3வது ஸ்டேஜுங்க. நீங்கள் வந்து பாதி பழகினதுக்கு அப்புறம் இதை எடுத்துக்கலாம். இருக்கிறதுலே ப்ரோ ஆங்கிலர். இப்போ நான் வந்து டாப் லெவலில் இருக்கேன்னா நான் எதை வாங்கலாம்? இதுதாங்க ப்ரோ பெஸ்ட்டு. இது வந்து நம்ம கார்த்தி அவர் யூஸ் பண்ணுறதுங்க. அப்போ கார்த்தியனா இதான் உங்கள் ஆயுதம்? அவரோட ஆயுதம். அப்போ உங்கள் ஆயுதம் எது? என்னோட ஆயுதம் இதுங்க. 3வது ஸ்டேஜில் இருக்குங்கண்ணா இப்போ. ஆனால் இப்போ இந்த ஸ்லிங் ஷாட் ஓகே, இதில் பயன்படுத்தக்கூடிய ரீல் இருக்குல்ல, இதை பற்றி சொல்லுங்கள். இதுதாங்க ஃபஸ்ட்டு பேசிக் ரீலுங்க. ஓகேண்ணா. இது வந்து எதுக்காகனா இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் வில்லுக்காகுங்க. ஓ, இதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஒன்று இருக்குல்ல, அது? அட்வான்ஸ் ஸ்டேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரீலுக்கு வந்து இது வந்து நீங்கள் தாராளமாக கிட்டத்தட்ட 30 அடி அந்த ரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே அடிக்கலாம். நீங்கள் உங்கள் ஆயுதத்தை செட் பண்ணுங்கள், நான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன் எனக்கு எது சூட் ஆகுன்னு. கைஸ், நம்மளோட ஜூனியர் கார்த்தி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாரு. அவரோட டேக்கிள்ஸை பற்றி கேட்போம். ஆனால் உங்கள் ஆயுதத்தை காட்டுங்க. ப்ரோ வணக்கம் ப்ரோ. பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட எக்யூப்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நம்மளோட எய்ம் தான் மெயினுங்க. ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பிகினர்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். முதல் டைம் யூஸ் போது நம்ம கரெக்டாக அடிக்கும்போது எய்ம் மிஸ் ஆகும். அதை கரெக்டாக டார்கெட் பண்ணி பக்கத்தில் யாரும் இல்லாமல் உங்களோட சேஃப்டி பர்பஸோடு அடிங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கார்த்தியனா நமக்காக ஒரு முரட்டு மீன் அடிச்சு தருவார். அந்த மீனை இப்போ நம்ம சமைக்க போகிறோம். இப்போ நம்ம பெரிய கார்த்தியனா என்ன செட் பண்ணிக்கான்னு பார்க்கலாம் வாங்க. கைஸ், இப்போ கார்த்தியனா பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டாரு. கார்த்தியனா, உங்கள் எக்யூப்மெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள், என்னென்ன வச்சுருக்கீங்க? இந்த க்ளவுஸ் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் சேஃப்டி க்ளவுஸு. ஓகே. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அடுத்தது தேவையானது இந்த ரீலு. இந்த ரீலை எந்த கையில் மாட்டணும்? இது வந்து நீங்கள் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். ஒரு வந்து ரீல் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வெட்டணும், இது வந்து ரைட்டில் இருக்கணும். அப்போ தான் இது வந்து என்னென்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறது என்னென்னா ஒரே கையில் கட்டிட்டு ஒரே கையில் வந்து ரீல் அடிக்கிறதுனால என்னன்னா பிரைடு வந்து இதில் சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்லிங் ஷூட்டில் வந்து சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கைஸ் இந்த ஸ்லிங் ஷாட் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணீங்க, ஒரு சில பேர் லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணீங்க. நீங்கள் ரைட்டில் பிடிக்கிற பட்சத்துக்கு இந்த ரீல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீலு உங்கள் லெஃப்ட் கையில் இருக்கணும். நீங்கள் இதே லெஃப்ட் கையில் பிடிக்கிறீங்கன்னா ரைட் கையில் வச்சுக்கோங்க, ஒரே கையில் யூஸ் பண்ணாதீங்க. இதாக சுருக்கமாக சொல்ல வேண்டியது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 பொறுமை வேணும். அதோட முக்கியமாக பாதுகாப்பாக யூஸ் பண்ணணும். சேஃப்டி முக்கியம். உங்கள் சேஃப்டி மட்டும் இல்லை, மற்றவங்க சேஃப்டியும் நீங்கள் பார்த்துக்கணும். இதை எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோட இது. ஓகே கைஸ், இந்த ஸ்லிங் ஷாட்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஆனால் இதெல்லாம் எங்கே வாங்குறீங்க? ஸ்லிங் ஷூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்லிங் ஷூட்டில் தான் வாங்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 3 வருஷமாக அதில் தான் யூஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன். எல்லாமே அங்கே கிடைக்கும். ஆமாம் கைஸ், இந்த மாதிரி பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பொருள். வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண ஸ்லிங் ஷாட்லாம் உங்களுக்கு வேணும். ஸ்லிங் ஷாட் மட்டும் கிடையாது, கன்று நிறைய ஐட்டம் இருக்குது. ஒன்றா போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரியான அனைத்து மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் ஸ்லிங் ஷாட்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வெப்சைட் லிங்க்லேருந்து எல்லாமே கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட மிஷின் வானா சின்ன கார்த்தியனா பெரிய கார்த்தியனா 2 பேரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஸ்லிங் ஷாட் வேட்டையில் ஈடுபட போகிறோம். நிறைய மீன் பிடிக்க போகிறோம், அருமையாக பிடிச்சி வறுத்து சாப்பிட போகிறோம். ஓகே கைஸ், வாங்க வேட்டைக்கு போயிடலாம். வாங்க வேட்டைக்கு போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம மீன் பிடிக்கிற களத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இதான் நம்ம மீன் பிடிக்கக்கூடிய இடம். பெரிய வாய்க்கா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கா 100 கிலோமீட்டர் நீளம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். போகிற வழியில் எங்கெங்கே மீன் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லிங் ஷாட் வச்சு அடிச்சிருவாங்க. அதை பார்த்தீங்கன்னா நான் நல்லா கற்றுக்கிட்டு அடுத்த வீடியோவிலேருந்து நானுமே ஸ்லிங் ஷாட் வச்சு மீன் பிடிக்க போகிறேன். ஓகே, நம்ம பயணிக்கலாம். நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன கார்த்தியனை பார்த்தீங்கன்னா தயாராகிட்டார். பெரிய கார்த்தியனா நம்ம வந்துட்டு இருக்காரு. ஓகே, நம்ம இன்றைக்கி மீனை பிடிக்கிறோம், ஒரு முருன்னு வறுக்கிறோம். வாங்க. காய்ஸ் அடிச்சிட்டாரு, அங்கே பாருங்க. இது வாயிலே அடிச்சிருக்காருண்ணா, ஹெட் ஷாட்டு. அண்ணா சூப்பர்ண்ணா, காட்டுண்ணா. மக்களே இங்கே பாருங்க, எங்கண்ணா குத்திருக்கு? பாருங்கள், இங்கே குத்திருக்கு தெரியுங்களா, ஹெட் ஷாட்டு. காய்ஸ், கார்த்தினா எப்படியோ சாதிச்சிட்டிங்க. ஃபஸ்ட்டு மீன் கிடைத்து விட்டது வேட்டையில். சாரி செல்லக்குட்டி, போட்டு தள்ளிட்டாரு செல்லத்தை அண்ணன். ஓகே, நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன கார்த்தியனா என்ன அடிக்கிறாருன்னு பார்க்கலாம். நம்ம பெரிய கார்த்தியனாவும் இதெல்லாம் பத்தாது, இந்த ஒரு மீன் எனக்கே பத்தாது. ஆனால் நிறைய வேணும்னே. கண்டிப்பாக அடிச்சிடலாங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. வாங்க, நிறைய இடம் இருக்குது, கூட்டிகிட்டு போகிறேன். அடிச்சிச்சா? இருங்க பிடிங்கிருச்சா? காய்ஸ் கொடூரமாக மிஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆசிக்கினா வேறு அங்கிட்டு அடிச்சிட்டு இருக்காரு. கையில் கீழே அடிச்சிக்காமல் இருக்கணும். இப்போ கார்த்தினா இங்கே அடிச்சிட்டு இருக்காரு, நான் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். மீன் வேறு அங்கங்கே ஓடிட்டே இருக்குது. காய்ஸ் எங்களுக்கு அடிச்சு மிஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் ஆயுதத்தை மாற்றிட்டு இருக்கோம். இதிலே எக்கச்சக்கமான டாட் இருக்குது. கைஸ் இங்கே பாருங்கள், இந்த டாட் வந்து அண்ணனே ரெடி பண்ணியிருக்காரு. ஏன்னா அண்ணன் வந்து ஒரு மெக்கானிக். ஆனால் இங்கே பண்ண இருக்குது ரெடி பண்ண ஆயுதத்தை. கைஸ் அங்கே மீன் இருக்குது, அண்ணன் புது டாட்டை போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கைஸ் அடிச்சிட்டாரு, இங்கே பாருங்கள். கைஸ் அங்கே பாருங்க மீன், நல்ல சைஸு. பிடிங்கிருச்சா? ஐயா காய்ஸ், இந்த ஸ்லிங் ஷாட்டில் அடிக்கும் போது பிடுங்கிட்டு வேற போகுது. நம்ம நிறைய கற்றுக்கணும் மாட்டிருக்கு ஸ்லிங் ஷாட்டில். மீன் மிஸ் ஆகிற வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நிறைய மீன் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம பார்க்கலாம். இது நல்ல பெரிய சைஸு. பாரு, அவர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அடியா காய்ஸ், எங்கே ஒன்று அடித்தாச்சு. இழுத்துட்டு போகுது. இங்கே பாருங்க, ஓடுங்கண்ணா, சூப்பரு. அருமண்ணா, சூப்பர் டாட்டுண்ணா. காய்ஸ் அண்ணன் பார்த்தீங்கன்னா டாட்டை மாற்றி அடித்து நொறுக்கிட்டாரு. நம்ம புது டாட்டு செம்மையாக வேலை செய்யுது.
ஸ்லிங் ஷாட்டை காட்டுங்கண்ணா, எந்த ஸ்லிங் ஷாட்டில் அடிச்சிங்க? இது எங்கே வாங்கின ஸ்லிங் ஷாட்னா? இது வந்து இந்தியன் ஸ்லிங் ஷூட்டில் வாங்கினது. இன்னொன்று போட்டு தள்ளுண்ணா. இங்கே வாங்க இங்கே. ஆ இங்கே இல்லைங்க, என்ன கீழே அது கணக்கு தெரியலையே. தெரியுது அங்கே வருங்க. எனக்கு தெரியல, அதனால தான் நான் நீங்கள் கிளாஸ் இல்லையா? இல்லைன்னா என்னால் வரவழையே 2 போட்டிருப்பேனே. காய்ஸ் நம்ம 3வது மீன் ரெடி ஆயிடுச்சு. போடுங்க போடுங்க. தூக்குனா அருமை அருமை. கார்த்தினா வெறித்தனமாக இருக்க. எவ்வளோ இருக்கும் அந்த ஜிலேபி வெயிட்டு? என்ன ஒரு 250 கிராம் இருக்குங்க. 250 கிராம் இருக்கும். காய்ஸ் நாங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மீனெல்லாம். காட்டுங்கண்ணா, இங்கே பாருங்க. ஓகே, நம்ம அப்படியே லைனாக வீசிட்டே போக வேண்டியதான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டு தான் நமக்கு. காய்ஸ் இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து இங்கே மீனை வந்து அடிச்சிட்டு இருந்தோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அண்ணா வலை விட்டுட்டு இருக்காரு. இதில் என்ன ஸ்பெஷல்னா அவர் யூஸ் பண்ணுற வலை தான். ஆனால் இது என்ன வலைண்ணா? தட்டு வலை. காய்ஸ் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான வலை. வலை கட்டி மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த தட்டு வலைங்கிறது ரொம்ப ஃபேமஸான மெத்தடு. பெரிய பெரிய மீனை கூட இந்த வலையால் வந்து நிப்பாட்ட முடியும். கீழே பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒட்டி போட்டிருப்பாங்க. அந்த தக்கை மிதக்கிறது பார்த்தீங்கன்னா ஒட்டி இருக்கும் ஃப்ளோட்டு. அதனால் இதில் நல்ல மீன் மாட்டோம். ஓகே, இவர் என்ன மீன் பிடிக்கிறாருன்னு பார்க்கலாம். நம்ம அதுக்குள்ளே அங்கே ஸ்லிங் ஷாட் அடிச்சு வரட்டும். அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ வலை கட்டிகிட்டு இருக்காரு. அண்ணா கட்டிட்டு காட்டுங்க என்ன மீன் மாட்டுதுன்னு. வாங்க கைஸ், நம்ம அதுக்குள்ளே போய் அங்கே ஸ்லிங் ஷாட்டில் ஆசிக்கு நான் வேறு ஏதாவது வித்தை காட்டிகிட்டு இருக்காரு. என்னப்பா இங்கே 2 பேரும் வித்தை காட்டிகிட்டு இருக்கீங்க? கார்த்தினா கொடுக்க போகிறோம். கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கேன் பார்த்தியா? ரீலு க்ளவு எல்லாம் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு. எல்லாம் போட்டு கண்ணு தெரியாமல் கட்ட வரல பொழுந்துறாரு. காய்ஸ் அடுத்த மீன் அடிச்சிட்டாரு. நான் இங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன், ஓட முடியலை. அப்பா கார்த்தினா போட்டிங்களா? காய்ஸ் ஃபைட் ஆர்ட் இருக்கு. நல்ல சைஸு, சக்க சைஸு. ஓடுண்ணா, தூக்குனா முரட்டு மீன்னா. காய்ஸ் ஜிலேபியோட சைஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெஷ்ஷு துள்ள துடிக்க இருக்கு. எவ்வளோண்ணா வெயிட் இருக்கும் கார்த்தினா? ஒரு 400 கிராம் இருக்குங்க. 400 கிராம் இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ வரைக்கும் நாங்கள் நிறைய பிடிச்சிட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு லைவாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். வெயில் வேறு மண்டையை போலக்குது. அங்கே வேறு எல்லாம் டயர்டாகி உட்காந்துட்டாங்க. நான் ஒரே கேமராமேன் தான் எல்லாத்தையும் வளைச்சி ரெக்கார்ட் பண்ணுவோம். காய்ஸ் நான் ஒரே ஆள் தான் இன்றைக்கி கேமராமேனு. முடியல, லைவாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லைவாக ரெக்கார்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறேன். எல்லா ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்க. அடிச்சிட்டிங்களா? அங்கே ஒருத்தர் அடிச்சிட்ருக்காரு. அங்கே நம்ம ஆசிக்குன்னா அங்கே உட்காண்ட்ருக்காரு. இங்கே அடிச்சிக்கிட்டு இருக்காரு. வளைச்சி எவ்வளோ முடியுமோ ரெக்கார்ட் பண்ணுறேன். என்ன பெரிய தொந்தரவுன்னா, வீடியோ எடுக்கிறது பிரச்சனை இல்லை. நான் ஒரு செடியை காட்டுறேன் பாருங்கள். அந்த செடி தான் எங்களுக்கு பிரச்சனை. இங்கே இருக்குது பாருங்கள். அம்மா இந்த செடி உங்களுக்கு தெரியுதா? இந்த செடி பார்த்தீங்கன்னா செந்தட்டின்னு சொல்லுவாங்க. தொட்டுச்சு அப்படின்னா பயங்கரமாக அரிக்கும் அந்த இடம். அதை பார்த்து பயந்து போக வேண்டியது. அங்கே அடிச்சிட்டு காய்ஸ் அங்கே பாருங்க, அடி லைவ் ஸ்ட்ரைக்கில் அடிச்சிட்டாரு. தூக்குனா நச்சன்ற அடி காய்ஸ். அண்ணா இது எவ்வளோ இருக்கும்? ஒரு 150 கிராம் இருக்குங்க. 150 கிராம். காய்ஸ் ஸ்லிங் ஷாட் வச்சுருந்தோம்னா பட்டாசு கலப்பலாம் மாட்டிருக்கு. சின்ன கார்த்தினா நீ ஒன்று போடுனா வேமா. இதான் அந்த செடி. நம்ம நடந்து இப்படி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செடி முன்னாடி இருக்கிறத பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. அங்கே ஏதோ மீன் நிற்கிதாம்மா. அடினா சூப்பர். காய்ஸ் அண்ணன் அடிச்சிட்டாரு.
சுத்துனா சுத்துனா காய்ஸ் அண்ணா அடிச்சிட்டாரு அங்கே வருங்க. சூப்பர். ஆந்திரா ஜிலேபி தூக்குனா நல்ல ஜிலேபி. கார்த்தினா மேலே தூக்கி காட்டுங்க எவ்வளோ பஸ்ஸில். காய்ஸ் நல்ல ஜிலேபி. அண்ணா எவ்வளோ இருக்கு வெயிட்டு? ஒரு 150 கிராம் 200 கிராம் இருக்குங்க. சூப்பர்ண்ணா. அண்ணா எப்படி ஸ்லிங் ஷாட்டை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன்னு எங்களுக்கு சொல்லிக்கொண்டா. அதையே மட்டும் சொல்லவே இல்லைன்னா. ஸ்லிங் ஷூட்டுங்க. இது வந்து இதான் ஸ்லிங் ஷூட்டு, இது டாட்டு, இது ரீலுங்க. இது வந்து எப்படி எய்ம் பண்ணணும் அப்படின்னா இதனுடைய சென்டர் பாயிண்ட்டு இந்த லப்பரில் வந்து ஒரு இது இருக்குங்க. இதில் சென்டர் பாயிண்ட் வச்சு இப்போ மீன் அப்படி நிற்கிது அப்படின்னா இந்த ரேஞ்சில் வச்சு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏறிடும். அதாவது ஒரு மீன் நிற்கிது அப்படின்னா அந்த மீன் வந்து தண்ணியினுடைய லெவல் பார்த்து அடிச்சிங்கன்னா மீன் மேல் மட்டத்தில் இருந்தால் மீனவே அடிக்கலாம். அது இல்லை மீன் வந்து தண்ணிக்கு அடியில் இருக்குது அப்படின்னா மீன் பார்த்து மீன்லேருந்து ஒரு 2 இன்ச்சு கீழே வரைக்கும் அடிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த டாட் போய் நேராக அதில் ஏறும். ஓகே, இந்த ரீலை எப்படி யூஸ் பண்ணுறது? ரீல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பின்னால் இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இது அமுத்துனீங்கன்னா மட்டும்தான் இந்த லாக் ரிலீஸ் ஆகி இந்த பிரைடு வந்து ஃப்ரீயாக வரும். அப்போ ஒரு வாட்டி அடிக்கும்போது அந்த பட்டன் அமைக்கணும். பட்டன் அமுக்கணும். இப்போ வந்து இது சுற்றினீங்கன்னா மட்டும் அது லாக் ஆகிக்காது, ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிடும். ஆனால் அடிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் அடிக்கும்போது மறுபடியும் இதே மாதிரி தான் பட்டன் அமைக்கணும். ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான். இல்லைன்னா பிரைடோட கட் ஆகி இது டாட் வந்து வேஸ்ட்டாக போயிடும். இதுதான் பட்டனுங்க. இப்படி அமுத்துனீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். பிரைடு வந்து ஃப்ரீயாக வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு சுற்றிட்டிங்க அப்படின்னா லாக் ஆயிரும். அது பாட்டுக்கு பிரைடு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு மிஷினுக்குள்ளே வந்துடும். அடி 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 அடி. ஐயோ, இதில் போய் மாட்டினாவே மாட்டிக்கலாம். காய்ஸ் மீன் அடிச்சிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த செடியில் மாட்டிக்கிச்சு மீன். கட் ஆயிடுச்சு. டாட்டு வந்துடுச்சுங்க. அடிச்சிட்டிங்களா? அடிச்ச ஓட்டின ஒரு மீன் காலையிலேருந்து முதல் மீன் அண்ணே கஷ்டப்பட்டு அடிச்சிட்டாரு. நேரம் ஆயிடுச்சுண்ணா காட்டுங்க அப்படி போடு அண்ணே. பெரிய மீன் அடினா டிராகே இழுக்குது. நல்லா பெரிய மீனாக மாட்டிருக்க. போடு. இப்போ தானே ஃபஸ்ட்டு மீன், இதுதானே ஸ்டார்டிங்கு. இனிமேல் தான் அடிப்பேண்ணா. அங்கே இருக்குண்ணா சைஸு பாருண்ணா. எவ்வளோண்ணா இருக்கும்? ஒரு கிலோ இருக்குமா அண்ணா? ஒரு கிலோக்கு மேலே தான் வருண்ணா. சூப்பர்ண்ணா. நான் பிகினர்ண்ணா, எனக்கு இதே 1 கிலோண்ணா. காய்ஸ் அந்த மீனை பார்க்க இங்கே சுகுமாரண்ணா பாருங்க வீடியோ காலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ணே ஹாய் சொல்லுண்ணே. மீனா இங்கே வா, நான் மீனை காட்டுறேன். அண்ணா மீனை காட்டுண்ணா. வஞ்சர மீனுக்கு தான் ஆத்துக்குள்ள வஞ்சர மீன் இருக்காமா? வஞ்சர மீன்ல இங்கே பாருங்க ஒரு முரட்டு ஜிலேபி 1 கிலோ இருக்கும். பார்த்து அவரோட விரல இருந்தா 1 கிலோவா? ஆமா 1.5 கிலோ வரும் தம்பி. 1.5 கிலோ 1.5 கிலோ தான் சொல்றேன். கண்டிப்பா வரணும். நீங்க வந்தீங்கன்னா பெருசு இருக்குது அடிச்சுக்கலாம்ண்ணா. நீங்க தான் வர மாட்டீங்களே. காய்ஸ் நம்ம அண்ணன் சின்ன கார்த்தியனை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேட்டையை நகழ்த்திட்டாரு. இதான் ஒரு ஆரம்ப தொடக்க புள்ளி. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நகர்த்திட்டாரு. இன்னும் 2வது புண்ணை கண்டிப்பா அடிப்போம். இப்போ ஒரு ஸ்பாட் சூப்பரா இருக்குண்ணே. அங்க தரமா அடிக்கிறோம், தரமா வறுக்கிறோம், தரமா சமைக்கிறோம், சாப்பிட்றோம். வாங்க காய்ஸ். காய்ஸ் நம்ம கேங் மாதிரியே இங்கே ஒரு கேங் பாருங்க வண்டிக்குள்ள வச்சிருக்காங்க. காட்டுங்கண்ணா. இங்கே பாருங்க பியூர் ஹேண்ட்மேடு பயங்கரமாக இருக்குது. இது என்ன நீங்களே ரெடி பண்ணதா வாங்கினதாண்ணா? நாங்களே ரெடி பண்ணது. அதிலே அடிச்சிங்களா? போடுங்க காய்ஸ். இங்கே பாருங்கள் இவங்களோட ஒண்டிக்கோல் இங்கே 2 பேர் இருக்காங்க. இவங்களோடது இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் மீனெல்லாம். இங்கே பாருங்க காய்ஸ், இங்கே பாருங்க அடிச்சு நகர்த்திட்டாங்க. இங்கே பாருங்க காய்ஸ், இதெல்லாம் ஸ்லிங் ஷாட்டில் அடித்தது தான். பியூராக பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுருக்கிறது ஹேண்ட்மேடு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே லைனாக போகணும். போய் நம்ம அடித்து ட்ரை பண்ணலாம். ஓகே பாய்ண்ணா. காய்ஸ் இங்கே போகிறேன். கார்த்தியனை ஒன்று அடிச்சிட்டாரு. தூக்குனா போடுங்க. பார்த்து கார்த்தியனை பிடிக்க போகுது மக்களே. மறுபடியும் கார்த்தியனை ஒன்று போட்டார் மக்களே. முடியல இங்கிட்ட அங்கிட்டு ஓட விடுறாங்க. ஓடுண்ணா. காய்ஸ் நமக்கு தாடி அடிச்சிட்டா. அங்கே அவங்க அண்ணன் வேற போட்டுட்டு இருக்காரு. ஆளாளுக்கு அடிக்கிறீங்க. ஓய் காய்ஸ் ஷாட்டுக்காரங்க வந்துட்டாங்க. ரோக கார்ப்பு கண்ணாடி ஓட்டு மக்களே. நம்ம சின்ன கார் ஓடுங்க. பார்த்து ஷாட்டை பற்றி பாருங்க. அண்ணன் பிடிச்சி வந்தாரு.
ஏய் யாரு ஃபர்ஸ்ட் அம்பு உண்மையா சொல்லுங்க. இங்க பாருங்க மீன் எப்படி இருக்குன்ட்டு, சும்மா தரமான ரோகு. யாருக்கிட்ட கார்த்தினா ட்ரைனிங்